வணக்கம். நட்ராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் ஐடியாஸ் கொடுக்குற இன்ஸ்டியூட்டு. போன கிளாஸில் நம்ம ஐசிஏ பற்றி முழுமையாக பார்த்தோம். ஐசிஏ வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்ற வரைக்கும் நம்ம விலாவரியாக போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம எஸ்ஆர்பி டிஆர்பி ப்ரிப்ரேஷன்ஸ்க்காக டெய்லி பழைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற கேள்விகள் வருது. அண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் கொஷின் பேப்பர்ஸை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸையும் டவுன்லோட் பண்ணி படிக்க. அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸ் எதனா ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 7708174460 நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது. என்னோட வகுப்பில் நம்ம அக்கௌண்ட்ஸை பற்றின கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த டீட்டெயில்ஸ் எதாவது வேணும், கேள்விகள் வேணும், கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பை ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதில் செக் பண்ணி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட கேள்வி நம்பர் 1, டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் ஆஃப் புக் கீப்பிங் வாஸ் இன்வென்டட் பை லூகா பாசியோலே, தாமஸ் பாசியோலே, மார்க் லூகா பாசியோலே மார்டின். இரட்டை பதிவு கணக்கு வைப்பு முறை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? லூகாஸ் பாசியோலே. அவர் தான் ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங். லூகா பாசியோலே தான் ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங். பெஸ்ட் மெத்தட் ஆஃப் வெரிஃபையிங் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் வித் த பேங்க் இஸ் with fixed deposit receipt by obtaining confirmation letter from the bank orally with the manager with investment register. வங்கியில் முதலீடு செய்யப்பட்டுள்ள நிலையான இட்டு வைப்பினை சரிபார்த்து உறுதி செய்ய சிறந்த முறையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இட்டு வைப்பு ரசீது சரிபார்த்தல் இல்ல, வங்கியிடம் உறுதி சான்று பெறுதல் தான் இதற்கான சரியான பதில். 3வது ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேலாளரிடம் நேர்முகமாக பேசுறதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கிடையாது. முதலீட்டு பதிவேடு சரிபார்த்தல், வங்கியிடம் வந்து உறுதி சான்றிதழ் பெற்றால் மட்டுமே வங்கியில் முதலீடு செய்யப்பட்டுள்ள நிலையான இட்டு வைப்பினை சரிபார்த்து உறுதி செய்ய சிறந்த முறையாக இருக்கும். Gross profit from the trading account is taken to balance sheet, manufacturing account, trial balance, profit and loss account. வியாபார கணக்கில் உள்ள மொத்த லாபம் எடுத்து செய்யப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. 5 வகை பட்டியல், உற்பத்தி கணக்கு, சோதனை சமநிலை பட்டியல், லாப நட்ட கணக்கு. லாப நட்ட கணக்கு தான் இதுக்கு சரியான பதில். The head of the cooperative audit department is யாருன்னு கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரார், டைரக்டர், ஆடிட் ஜெனரல், செக்ரட்டரி டு கவர்மெண்ட். அதாவது கூட்டுறவு தணிக்கை துறையின் தலைமை அதிகாரி யாரு? இயக்குனர். அவர் தான் வந்து கூட்டுறவு தணிக்கை துறையோட தலைமை அதிகாரி. Annual stock verification of cooperative societies are done by cooperative department, cooperative audit department, local fund audit department by the society itself. கூட்டுறவு சங்கங்களின் வருடாந்திர கணக்கு சரக்கு இருப்பு பரிசோதனை யாரால் மேற்கொள்ளப்படுகிறது? கூட்டுறவு சங்கங்களோட வருடாந்திர சரக்கு இருப்பு பேலன்ஸ் ஷீட் அது யாரோட பரிசோதனையால மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டுறவு துறையால், கூட்டுறவு தணிக்கை துறையால், உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையால், தொடர்புடைய சங்கத்தாலே. பதில் வந்து கூட்டுறவு தணிக்கை துறையால். கூட்டுறவு சங்கம் வருடாந்திர சரிபார்ப்பு கணக்கு இருப்பு சரிபார்ப்பு பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. At what price the stock is valued under conventional method? Cost price or market price, whichever is lesser, market price or cost price or market price, whichever is higher அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இருப்புகளின் மறுப்பு வழக்கமான முறைப்படி எந்த விலையில் கணக்கிடப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அடக்க விலையிலா அல்லது அடக்க விலை அல்லது சந்தை விலை, இது எதில் குறைவோ அதுவா, இல்ல சந்தை விலையா, இல்ல அடக்க விலை அல்லது சந்தை விலை எது அதிகமோ அதுவான்னு கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு பதில் வந்து இருப்புகளின் மறுப்பு வழக்கமான முறைப்படி அடக்க விலை அல்லது சந்தை விலை எது குறைவோ அந்த விலையில தான் கணக்கிடப்படுவாங்க. Closing stock appearing in the trial balance will be shown in balance sheet only, trading account only,
both in trading and balance sheet, none of the above. ஆல்ரெடி இது நம்ம நேற்று பேசினது தான், இந்த கேள்வி நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் வந்து எப்பவுமே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் இருக்கும், பேலன்ஸ் ஷீட்லேயுமே இருக்கும். சரிங்களா? ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ அதுதான் சோதனை சமநிலை பட்டியலில் காணப்படும் இறுதி சரக்கு இருப்பு எடுத்து செல்லப்படுவது எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐந்தொகை பட்டியலுக்கு மட்டும், வியாபார கணக்கிற்கு மட்டும் ஐந்தொகை பட்டியல் மற்றும் வியாபார கணக்கு இரண்டிற்கும் மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பதில் வந்து ஐந்தொகை பட்டியல் மற்றும் வியாபார கணக்கு இரண்டு இருக்கும், both in trading and balance sheet. எட்டாவது கேள்வி, the tool used by auditor to monitor and control the progress of audit work is auditor diary, audit programming, audit working papers, audit notebook. அதாவது தணிக்கை பணி முன்னேற்றத்திற்கான கண்காணித்து கட்டுப்படுத்த தணிக்கையாளருக்கு உதவிகரமாக இருப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, தணிக்கையாளரோட நட்குறிப்பாம், தணிக்கையாளரோட திட்டமா, தணிக்கை கணக்கீட்டு தாள்களா, தணிக்கை குறிப்பீடுன்னு பார்த்தா தணிக்கையோட திட்டம். The loss on the sale of old furniture is debited to profit and loss account, furniture account, trading account, depreciation account. அதாவது பழைய தளவாடங்கள் விற்பனையின் போது ஏற்படும் நட்டம் பற்று செய்யப்படும் இடம் வந்து எது? லாப நட்ட கணக்குல இருந்து தான் இது வந்து அந்த டெபிட் அக்கௌண்ட் வந்து வைப்பாங்க, பற்று செய்யப்படும். Which of the following will not taken to profit account? எது வந்து ப்ராஃபிட் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க, லாப கணக்கு எது எடுத்து செல்லப்பட போகிறது இல்லை அப்படின்ற கேள்விக்கு இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் நாட் ஓவர் டியூ, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் ஓவர் டியூ, மிஸ்லினியஸ் இன்கம். அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த லாப கணக்கிற்கு எடுத்து செல்லப்படுவதில்லை? தவணை தவறிய ஏறிய வட்டியா, வட்டி வரவு வந்தது, தவணை தவறிய ஏறிய வட்டி, நானாவித வருமானம். நானாவித வருமானம். Which of the following is not audit technique? Vouching, asset verification, test checking, audit notebook. அதாவது கீழ்கண்டவற்றில் தணிக்கை தொழில்நுட்பம் சாராத இனம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சீட்டு பரிசீலனை, ஆஸ்திகளை சரிபார்த்த, சோதனை சரிபார்ப்பு, தணிக்கை குறிப்பு ஏடு. அதாவது தணிக்கை வந்து குறிப்பேடு வந்துதான் கீழ்கண்டவற்றில் தணிக்கை தொழில்நுட்பம் சாராத இனமாகும். Which one of the following pairs is not correctly matched? Internal check, staff of the institution, internal auditor, chartered accountant, company auditor, chartered accountant, cooperative auditor, director of the cooperative auditor. கீழ்கண்டவற்றில் எந்த இனம் சரியாக பொருத்தப்படவில்லை? உட்பரிசோதனை வந்து நிறுவனத்தின் பணியாளர், உட்தணிக்கை பட்டய கணக்காளர், நிறுவன தணிக்கை பட்டய கணக்காளர், கூட்டுறவு தணிக்கை கூட்டுறவு தணிக்கை இயக்குனர். பதில் வந்து உட்கணக்கு பட்டய கணக்காளர். 13வது கேள்வி, preliminary expenses are an example of revenue expenditure, capital expenditure, trading expenditure, deferred revenue expenditure. அதாவது தொடக்க செலவுகள் உதாரணமாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடைமுறை செலவுக்கு அது உதாரணமா, அல்லது மூலதன செலவுக்கு உதாரணமா, வியாபார செலவுக்கு உதாரணமா, அல்லது தள்ளிப்படப்பட்ட நடைமுறை செலவுக்கு உதாரணம்னு கேட்டா பதில் வந்து தள்ளிப்படப்பட்ட நடைமுறை செலவுக்கு தான் தொடக்க செலவுகள் உதாரணமாக இருக்கு. 14வது கேள்வி, under interest accrued concept, which one of the following will not be shown in the balance sheet? அதாவது interest due but not paid, interest due but not received, interest due and paid, interest paid but not due. அதாவது ஏறிய வட்டி கணக்கீடு கோட்பாட்டின் கீழ் படி கீழ்கண்டவற்றில் ஐந்தொகை பட்டியல் இடம்பெறாத இனம் எது? செலுத்தப்படாத நிலுவை வட்டி, வருவகாத ஏறிய வட்டி நிலுவை, செலுத்தப்பட்ட நிலுவை வட்டி, நிலுவை ஏற்படும் முன் செலுத்திய வட்டி. பதில் வந்து செலுத்தப்பட்ட நிலுவை வட்டி. Cash in hand is an example of floating assets, current liability, fixed assets, fixed liability. அதாவது கையிருப்பு இருக்கும் உதாரணமாக இருப்பது மிதக்கும் சொத்துக்களுக்கு தான் இது உதாரணம். Amount owned by the proprietor is called assets,
liability, capital, loans. இந்த கேள்வி நம்ம நேத்தும் பார்த்திருந்தோம் அக்கவுண்ட்ஸ்ல. amount owned by the proprietor is capital. அதாவது உரிமையாளருக்கு உரிய தொகை என்று அழைக்கப்படும் விதம் எதுனா ஆஸ்தி, பொறுப்பு, மூலதனம், கடன்கள். மூலதனம். In cooperative audit, schedule of defects are issued under Rule 101, Rule 101 of Subrule 1 of Rule 102, Subrule 2 of Rule 102, Subrule 5 of Rule 102. கூட்டுறவு தணிக்கையில் குறைகளின் தொகுப்பு எந்த விதியின் கீழ் வழங்கப்படுகிறது? விதி 101, விதி 102 கீழ் 1, விதி 102 கீழ் 2, விதி 102 கீழ் 5. பதில் விதி 102 கீழ் 5. அதாவது 102 விதி வந்து தணிக்கை எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நடைமுறை சொல்றதுதான் விதி 102. அதுல வர சப்டிவிஷன்ஸ் 1, 2, 5 இருக்கு. குறைகளை தொகுப்பு சொல்றது வந்து 1 of 2 of 5. Auditing of cooperative societies is statutory, non-statutory, not compulsory, partially statutory. அதாவது கூட்டுறவு சங்கங்களுக்கு தணிக்கை செய்யப்படுவது சட்டப்பூர்வமானது, சட்டப்பூர்வமானது அல்ல, கட்டாயம் அல்ல, பகுதி சட்டப்பூர்வமானது. பதில் வந்து சட்டப்பூர்வமானது. 19வது கேள்வி, ஆடிட் சர்டிபிகேட் ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் இஷ்யூட் அண்டர். இப்போ சொல்றேன் ஆடிட் பத்தி நம்ம ரூல்ல, அதாவது விதிகள்ல சொல்லப்படுவது விதி 102 கீழே தான் எல்லா லிஸ்டும் கொடுத்துருப்பாங்க. அதுல பார்க்கும்போது ரூல் 101, ரூல் 101, ரூல் 102 ஆஃப் 5, ரூல் 103, ரூல் 102 ஆஃப் 8 இருக்கு. கூட்டுறவு சங்கங்களுக்கான தணிக்கை சான்று எந்த விதியின் கீழே கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா விதி 102 கீழ் 8 கீழே தான் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, ஆடிட் சர்டிபிகேட். கேள்வி 20, under which section of the Cooperative Societies Act 1983 cooperative audit is conducted? Section 81, Section 82, Section 80, Section 83. கூட்டுறவு தணிக்கை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 படி எந்த பிரிவின் கீழே மேற்கொள்ளப்படுகிறது? பிரிவு 81, பிரிவு 82, பிரிவு 80, பிரிவு 83. பிரிவு 80 கூட்டுறவு தணிக்கை. 21வது கேள்வி, audit of milk cooperatives are conducted by Director of Cooperative Audit, Register of Cooperative Societies, Milk Audit Board, Director of Audit for Milk Cooperatives. பால் கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கை யாரால் மேற்கொள்ளப்படுகிறது? கூட்டுறவு தணிக்கை இயக்குனர், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், பால் தணிக்கை வாரியம், பால் கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கை இயக்குனர். பதில் வந்து பால் கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கை இயக்குனர். கேள்வி 22, registration charges for land purchase is a capital expenditure, trading expenditure, revenue expenditure, deferred revenue expenditure. அதாவது நிலத்தினை வாங்கும் போது செலுத்தும் பதிவு கட்டணமானது மூலதன செலவா, வியாபார செலவா, நடைமுறை செலவா, தள்ளி போடப்பட்ட நடைமுறை செலவா பார்த்தா மூலதன செலவு. ஏன்னா நம்ம நிலம் வந்து வாங்குறோம், ஸோ அது வந்து நமக்கு மூலதன செலவு தான். கேள்வி 23, furniture purchased for ₹5,000 is not entered in day book. This type of error is error of omission, error of principal, error of commission, compensating error. தளவாடங்கள் ₹5,000க்கு கொள்முதல் செய்யப்பட்டது, நாள் ஏட்டில் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த வகை பிழையானது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. விடுபட்ட பிழையா, கொள்கை பிழையா, பதிவு செய்வதில் பிழையா, ஈடு செய்யும் பிழையா? விடுபட்ட பிழை. என்டர் பண்ணாம விட்டுறதுனால அது விடப்பட்ட பிழைன்னு சொல்லியிருக்காங்க, error of omission. The word audit is derived from French word, Latin word, English word, Tamil word. தணிக்கை என்ற சொல் எதிலிருந்து தோன்றியது? லத்தீன் சொல்ல இருந்து தோன்றியிருக்கிறது. Errors classified into how many categories? 5 categories. அதாவது பிழைகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா 5. என்னென்னக்கா இங்க மேல இருக்கு பாருங்க. error of omission 1, errors of principal 1, error of commission 1, compensating error 1, error of duplication 1. சரிங்களா? அதாவது விடுபட்ட பிழை, தத்துவ பிழைகள், அதுக்கப்புறம் கமிஷன் வந்து செயல்பாட்டு பிழைகள், காம்பன்சேட்டிங் எரர் வந்து ஈடு செய்யும் பிழைகள், அதுக்கப்புறம் நகல் பிழைகள். இது 5 வந்து errors classified into
5 categories. 26வது கேள்வி. According to balance sheet equation concept, the capital will be liability minus assets, fixed assets minus current assets, assets minus liability, assets plus liability. ஐந்தொகை பட்டியல் சமன்பாடு கோட்பாட்டின்படி பங்கு தொகையானது பொறுப்புகள் மைனஸ் ஆஸ்திகள், நிலையான ஆஸ்திகள் மைனஸ் நடப்பு ஆஸ்திகள், ஆஸ்திகள் மைனஸ் பொறுப்புகள், ஆஸ்திகள் பிளஸ் பொறுப்புகள். சரியான பதில் வந்து ஆஸ்திகள் மைனஸ் பொறுப்புகள். Internal auditor is appointed by management, shareholders, creditors, statutory auditor. அதாவது உட்தணிக்கையாளர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா நிர்வாகம், பங்குதாரர்கள், கடன் ஈந்தோர், சட்டப்பூர்வமான தணிக்கையாளர். பதில் நிர்வாகம். Which one of the following is called backbone of auditing? Routine checking, vouching, internal check, internal control. அதாவது கீழ்கண்டவற்றில் தணிக்கை பணியின் முதுகெலும்பு என்பது கருதப்படுவது எது? வவுச்சிங் தான் ஆக்சுவலா முதுகெலும்பு நம்ம சொல்றோம். அதாவது வழக்கமான பரிசோதனை, சீட்டுகள் பரிசோதனை, உட்பரிசோதனை, கட்டுப்பாடு, சீட்டுகள் பரிசோதனை. நம்பர் 29. Registration is not essential in case of company, cooperative organization, cooperative society, business of joint Hindu family. பதிவு செய்தல் தேவையில்லாத இனமானது எதுன்னு கேக்குறாங்க. நிறுவனமா, கூட்டுறவு அமைப்பு, கூட்டுறவு சங்கம், கூட்டு இந்து குடும்பத்தின் வியாபாரம். பதில் வந்து கூட்டு இந்து குடும்பத்தின் வியாபாரம் ஆகும். கேள்வி நம்பர் 30. Profit distribution is to be approved by management, audit committee, general body meeting, board meeting. லாப பிரிவினை அங்கீகரிக்கப்பட வேண்டியது எங்க அப்படின்னு கேக்குறாங்க. நிர்வாகத்தினால அங்கீகரிக்கப்படணுமா, தணிக்கை குழுவினால அங்கீகரிக்கப்படணுமா, பொதுக்குழு கூட்டத்துல அங்கீகரிக்கப்படணுமா, இல்ல நிர்வாக குழு கூட்டத்துல அங்கீகரிக்கப்படணுமான்னு பார்த்தா ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் லாப பிரிவு வந்து பொதுக்குழு கூட்டத்துலதான் அங்கீகரிக்கப்படணும். கேள்வி 31. Nominal accounts having credit balance represents liabilities, expenses or losses, assets, income or gain. அதாவது பெயரளவு கணக்குகளில் வரவு இருப்பு நிலவை குறிப்பது எது? பொறுப்புகள், செலவுகள் மற்றும் நட்டம், சொத்துக்கள், வருமானம் மற்றும் ஆதாயம். பதில் வருமானம் மற்றும் ஆதாயம். கேள்வி 32. Goods returned by a customer for rupees 10,000 is recorded in sales book, sales return book, purchase book, purchase return book. வாடிக்கையாளர் ஒருவரால் ரூபாய் 10,000 திருப்பி அனுப்பப்பட்ட பொருட்கள் பதிவு செய்யப்படும் பதிவேடு எது? விற்பனை ஏடு, விற்பனை திருப்ப ஏடு, கொள்முதல் ஏடு, கொள்முதல் திருப்ப ஏடு. பதில் வந்து விற்பனை திருப்ப ஏடு. கேள்வி 33. Sundry debtors அல்லது sundry creditors in the trial balance will be taken to profit and loss account, trading account, balance sheet, manufacturing account. அதாவது சோதனை சமநிலை பட்டியலில் உள்ள கடன் ஈந்தோர் அல்லது கடன் பெற்றோர் கணக்கு எந்த நிலுவையிலிருந்து எடுத்து செல்லப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. லாப நட்ட கணக்கா, வியாபார கணக்குலையா, அல்லது ஆஸ்தி பொறுப்பு பட்டியல்லையா, உற்பத்தி கணக்கான்னு கேக்குறாங்க. பதில் வந்து ஆஸ்தி பொறுப்பு பட்டியல். கேள்வி 34. Damaged goods returned to the suppliers are recorded in sales return book, purchase return book, sales book, purchase book. அதாவது பழுதடைந்த பொருட்கள் விற்பனையாளருக்கு திருப்பப்படும் போது பதிவு செய்யப்படும் ஏடு எது? விற்பனை திருப்ப ஏடு, கொள்முதல் திருப்ப ஏடு, விற்பனை ஏடு, கொள்முதல் ஏடு. பதில் கொள்முதல் திருப்ப ஏடு. purchase return book. கேள்வி 35. Credit balance under sundry debtors account will be shown in balance sheet asset side, balance sheet liability side, profit and loss account, trading account. அதாவது கடன் பெற்றோர் கணக்கில் வரவு இருப்பாக உள்ள நிலுவை குறிப்பிடப்படுவது ஐந்தொகை பட்டியலில் ஆஸ்தி பக்கத்தில், அல்லது ஐந்தொகை பட்டியலில் பொறுப்பு பக்கத்தில், அல்லது லாப நட்ட கணக்கில், வியாபார கணக்கில். பதில் ஐந்தொகை பட்டியலில் பொறுப்பு பக்கத்துல தான் கிரெடிட் பேலன்ஸ் வந்து sundry debtorsக்கு வரவு வைப்பாங்க. கேள்வி 36. Accrued interest receivable will be shown in
ட்ரேடிங் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு, பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு, மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட். ஏறிய வட்டி வர வேண்டியது காண்பிக்கப்படும் இடம் எது? வியாபார கணக்கு, ஐந்தொகை பட்டியல் பொறுப்பு பக்கம், ஐந்தொகை பட்டியல் ஆஸ்தி பக்கம், உற்பத்தி கணக்கு. பதில் ஏறிய வட்டி வர வேண்டியது காண்பிக்கப்படும் இடம் வந்து ஐந்தொகை பட்டியல் ஆஸ்தி பக்கம். கேள்வி 37. க்ளோசிங் ஸ்டாக் வில் பி டேஷ் debited in profit and loss account, credited in trading account, debited in trading account, credited in profit and loss account. இறுதி சரக்கு இருப்பானது டேஷ் வைக்கப்படுதல் வேண்டும். எங்க வைக்கப்படுதல் வேண்டும்னா லாப நட்ட கணக்கில் பற்று, வியாபார கணக்கில் வரவு, வியாபார கணக்கில் பற்று, லாப நட்ட கணக்கில் வரவு. விடை வியாபார கணக்கில் வரவு. Gross profit in trading account will be taken to balance sheet asset side, balance sheet liability side, credit to profit and loss account, debited to profit and loss account. அதாவது வியாபார கணக்கில் உள்ள மொத்த லாபம் எடுத்து செல்லப்பட வேண்டியது டேஷ் ஐந்தொகை பட்டியல் ஆஸ்தி பக்கம், ஐந்தொகை பட்டியல் பொறுப்பு பக்கம், லாப நட்ட கணக்கில் வரவாக அல்லது லாப நட்ட கணக்கில் பற்றாக. பதில் லாப நட்ட கணக்கில் வரவாக. Which one of the following is not an objective of auditing? Ascertain the profit, detection and prevention of frauds, give true and fair view of financial positions, give report to sundry creditors. அதாவது கீழ்கண்டவற்றில் தணிக்கையின் நோக்கம் அல்லாதது எது? லாபத்தினை கணக்கிடுதல், தவறுகள் மற்றும் மோசடிகளை கண்டுபிடித்தல் மற்றும் தடுத்தல், உண்மையான அல்லது சரியான நிதிநிலையை அறிதல், கடன் ஈந்தோருக்கு அறிக்கை சமர்ப்பித்தல். இது நமக்கு அதோட ஆப்ஜெக்டிவ்ல வராது, ஆடிட்டிங் ஆப்ஜெக்டிவ்ல வராது. அடுத்த கேள்வி 40வது கேள்வி. Audit which is compulsory under a law is called special audit, internal audit, statutory audit, government audit. அதாவது சட்டத்தின்படி கட்டாயமாக்கப்பட்ட தணிக்கை அழிக்கப்படும் விதம் எது? சிறப்பு தணிக்கை, உட்தணிக்கை, சட்டப்பூர்வமான தணிக்கை, அரசு தணிக்கை. சட்டப்பூர்வமான தணிக்கை. சட்டத்தின்படி கட்டாயமாக்கப்பட்ட தணிக்கை வந்து சட்டப்பூர்வமான தணிக்கை. நன்றி. இப்ப எடுத்திருக்க இந்த பிடிஎஃப் லிங்க், கிளாஸ் எடுத்திருக்க பிடிஎஃப் லிங்க் டெலிகிராம் சேனல்ல இருக்கு. வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணி